இன்ஸ்பெக்டர் வருவார். அவர் ஒரு மேலதிகாரி கல்விக்கு. அவர் வருகிறார் என்று தெரிந்து அந்த பள்ளியிலே ஒவ்வொரு வகுப்பிலும் சுறுசுறுப்பாகவும் சொற்களை தயார் பண்ணி தயார் நிலையில் எதிர்பார்த்திருப்பார்கள். அப்பொழுது ஆசிரியர்கள் நன்றாக படிக்கின்ற மாணவ மாணவிகளை முன்வரிசையில் உட்கார வைத்து அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல உட்கார வைத்திருப்பார்கள். அந்த வரிசையிலே அந்த ஒரு வகுப்புக்கு இன்ஸ்பெக்டர் வருகிறார். வந்தவுடன் அங்கே மாணவர்களாக எழுந்து மரியாதை செய்கிறார்கள். அனைவரையும் உட்கார சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பள்ளிக்கு நீ வருகிறதுக்காக பெருமை கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாணவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, ராமாயணத்தில் வில்லை உடைத்தது யார் என்ற கேள்வியை கேட்கிறார். எல்லா மாணவர்களும் அப்படியே அவர்களை பார்க்கிறார்கள். அவர் இன்ஸ்பெக்டர் ஒரு மாணவனை கையை காட்டி, தம்பி நீ சொல்லு அப்படின்றார். அந்த மாணவன் எழுந்து நின்று அப்படியே அவரை பரிதாபமாக பார்க்கிறார். சொல்லுப்பா, ராமாயணத்தில் வில்லை உடைத்தது யார் என்று மறுபடியும் கேட்கிறார். அதற்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் வில்லை உடைக்கலையா அப்படின்றான். உடனே ஆசிரியருக்கு கோபம் வந்து விட்டது. அது இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்து பக்கத்தில் இருக்கிற வகுப்பு ஆசிரியரை முறைத்து ஒரு முறை பார்க்கிறார். என்ன மாணவரை வைத்திருக்கிறீர்கள்? ராமாயணத்தில் வில்லை உடைத்தது யார் என்றால் நான் இல்லை என்கிறானே அப்படி என்று அந்த ஆசிரியை பார்த்து கோபமாக கேட்கிறார் இன்ஸ்பெக்டர். அந்த ஆசிரியை சொல்றாங்க, இந்த வகுப்புலயே ரொம்ப ஒழுக்கமானவன் அந்த ஒரு பையன் தாயா, நல்லா படிப்பாயா, எந்த பொய்யும் சொல்ல மாட்டாயா, அதனால அவனை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு. உடனே மறுபடியும் மேல கோவப்பட்டு உடனே ஹெட்மாஸ்டர் கிட்ட போறாங்க. ஹெட்மாஸ்டர் பார்த்து, என்ன பள்ளி வச்சு நடத்துறீங்க நீங்க? மாணவி கிட்ட கேட்டா வில்லை ராமாயணத்தை உள்ளே உடைத்து யார் என்றால் நான் இல்லை என்கிறான். இந்த ஆசிரியை கேட்டால் அவன் வகுப்பிலே மிகவும் ஒழுக்கமானவன் என்கிறார். என்ன பள்ளி இது அப்படின்ட்டு கோபமாக கேட்கிறார். அதுக்கு அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, ஐயா மன்னிச்சுக்கிறியா, அந்த வில்லு எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்கய்யா, நாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த வில்லு சரி கட்டிடுறோம்னா. அவருக்கு மேலும் கோபம் வந்து விட்டது. உடனே அந்த தொகுதி எம்எல்ஏ கூப்பிடுகிறார். என்னையா எம்எல்ஏ கல்வி, இந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது. மாணவி ஒன்று சொல்றான், மாணவி ஆசிரியர் ஒன்று, ஹெட்மாஸ்டர் ஒன்று, என்னையா பள்ளி இது நடத்துறீங்க? உடனே அந்த எம்எல்ஏ சொல்கிறார், ஐயா மன்னிச்சுக்குங்கய்யா, நான் மந்திரி கிட்ட கேட்டு சொல்றேன்யா, ராமாயணத்துல வில்ல உடைச்சது யாரும் மந்திரி கிட்ட கேட்டு சொல்றீங்க, நீ கோவப்படாதீங்க. உடனே மந்திரிக்கு போன் பண்றாரு. மந்திரிக்கு போன் பண்ணி என்னங்க அப்படின்னு, ஐயா ரொம்ப கோவப்படாதீங்கயா, நான் சிஎம் கிட்ட கேட்டு நான் சொல்றேன்யா அப்படின்ற. உடனே சிஎம்க்கு போன் பண்றாரு. என்னங்க இது நாடா ஊரா பள்ளியா மாணவர்களா, என்ன அநியாயம் இது அப்படின்னு கோபமா கேட்கிறாரு சிஎம் பார்த்து. அதுக்கு சிஎம் சொல்றாங்க, ஐயா இது
எதிர்கட்சியாளர்களோட சூழ்ச்சியால் தான் இந்த ராமாயணத்தில் வெளில உழைச்சிருக்கணும். அதனால கொஞ்சம் பொறுக்கையா இந்த சூழ்ச்சியை எப்படி என்று நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு என்ன நீங்க சூழ்ச்சின்னு சொல்றீங்க அப்படின்னு உடனே ஐயா இது மத்திய அரசாங்கத்தினுடைய சதியாகவும் இருக்கலாம். உடனே இன்ஸ்பெக்டர் மத்திய அரசாங்கத்துக்கு போன் பண்ணுது. மத்திய அரசாங்கத்துக்கு போன் பண்ண உடனே என்னங்க இது இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் என்ன ராமாயணத்தில் விளையாடுச்சுன்னா யாருக்கா ஒத்துக்கு சொல்ல தெரியலையான்னு. அதுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லுது, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வச்சிருக்கோம். விசாரணை கமிஷன் வச்சு நாங்க இந்த ராமாயணத்தை விளையாடுறதுக்கு யாருன்னு இப்படி கல்வி வளர்ச்சியில மாணவர்களிருந்து மந்திரி வரையில இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு.